ரைட், ஃபர்ஸ்ட் கேள்வியை பாருங்க. பிசுக்குமை குணகமானது பாஸ்கல் செகண்ட் எனும் SI அலகை கொண்டது. உண்மையா பிசுக்குமை குணகம் சம்பந்தமான தியரி தானே? பிசுக்குமை குணகம் சம்பந்தமான தியரி யூனிட் 10ல் வருமா? 10வது யூனிட் சடத்தின் பொறியியல் இயல்புகள், சடத்தின் பொறியியல் இயல்புகள் பாடத்தில் வர்றது. ஆனால் இங்கே அவங்க அது எதிர்பார்க்கல பாஸ்கல் செகண்ட் தந்திக்கிறாங்க. SI அலகை கொண்டதாம். SI அடிப்படை அலகுகளின் ஷார்பில் இவ்வலகானது. ரைட், பாஸ்கல் செகண்ட் சொல்லு. அது பாஸ்கல் சொல்லுது அமுக்கம். என்ன அமுக்கம்? இது செகண்ட். அமுக்கம் ml-1 t-2 எடுக்கலாம், அல்ல விசையின் கீழ் பரப்பு mlt -2 விசையின் கீழ் பரப்பு L வர்க்கம் இன்டு t. பாஸ்கல் நேரடியாக ml-1 t-2 ஞாபகம் மீது அப்படி போடலாம் பாஸ்கலுக்கு. அல்லது விசையின் கீழ் பரப்பு, விசை வந்து mlt -2 கீழே பரப்பு L வர்க்கம் இன்டு t. இது மேலே வந்தால் ml-1 t-1 வரும். ml-1 t-1. அப்போ இது நேரடியாக மாற்றிக்கோங்க. இது கிலோகிராம் மீட்டர் -1 செகண்ட் -1. சரியா? பரிமாணத்தை மாற்றி தான் எடுக்கணும் இல்லை, தேவையான நேரடியாக பாஸ்கலுக்கு நியூட்டன் மீட்டர் -2 போட்டு நியூட்டனுக்கு அப்படி கொண்டு வரலாமா? பரிமாணத்தை மாற்றி எடுக்கணும் இல்லை. அந்த அடிப்படை கணியங்கள் சார்பாக கேட்கும்போது பரிமாணம் அடிப்படையில் போனால் ஈஸியாகும் கொஞ்சம். சரியா? ரைட். ஆன்சர் ரெண்டாவது, முதலாவுக்கு ரெண்டாவது ஆன்சர். ரெண்டாவது சமுத்திர அலைகளின் அலை நீளத்தை, இது அலகு பரிமாணம் தொடர்பான ஒன்றுதான். அலகு பரிமாணம் தொடர்பான ஒரு கேள்விதான். சமுத்திர அலைகளின் அலை நீளத்தை, அலை நீளம் என்று சொன்ன அலை நீளம், அலகு என்ன வரணும்? அலை நீளம் என்பது மீட்டர்ல, என்ன மீட்டர்ல பரிமாணம் எடுத்தா எல்லண்டு வரும். சமுத்திர ஆழத்தை எச்சும், அதுவும் மீட்டர். என்ன ஆழ? சரியான, அதுவும் மீட்டர். ரெண்டாவது கேள்வி இது. எச்சும் புவியீர்ப்பு ஆர்முடுகள் ஜியும், அது வந்து ms-2 ms-2 இதில் எடுத்தா LT -2. இதில் அவசியம் இல்லை, கேள்விப்படுத்தி பார்ப்போம். கடல் நீர் அடர்த்தி ரோ கிலோகிராம் மீட்டர் -3. கிலோகிராம் மீட்டர் -3 அவசியமாக இருந்தால் எங்களை ml-3 என்று போட்டுக்கொள்வோம். இக்கணியங்கள் சார்பா பின்வரும் கோவைகள் எது சமுத்திர அலைகளின் கதியை சரியாக குறிப்பிடுகின்றது? உண்மை இதில் நாங்கள் அலகு பரிமாணம், எங்களுக்கு உண்மை இதுக்குரிய ஈக்குவேஷன் நாங்கள் இன்னும் படிச்சில்லைனா. ரைட், இது தொடர்பான ஈக்குவேஷன் யூனிட் 3ல வர. ரைட், நீர்ல குறுக்கலைகளோட கதி என்று சொல்லி, நீர்ல நீர் மேற்பரப்புல குறுக்கலைகளோட கதி என்று சொல்லி இது தொடர்பான தியரியல் யூனிட் 3ல வரும். ஆனா இப்ப கதையில் அவசியம் இல்லை, நாங்கள் அலகு பரிமாணம் எது சரியா வருதோ அதை பார்த்தா சரி. நீங்க உண்மையை பார்க்க வேண்டியது அப்ப கதியிட அலகு அல்லது பரிமாணம் மேல சரியா வாழ்ந்து பார்த்தா சரி. பின்வரும் கோவில் எது சமுத்திர அலைகளின் கதியை சரியாக குறிப்பிடுகின்றது? சமுத்திர அலைகளின் கதி இதுல வரக்கூடிய மாதிரி முதலாவது ஜி லெம்டால வருமா பாருங்க, இரண்டு பெருக்கி பாருங்க. ms-2m சரி வருமே. மீட்டர் வர்க்கம் செகண்ட் -2 வர்க்க மூலம் எடுத்தா ms-1. முதலாவது சரியா வரும், முதலாவது சரியா வரும், முதலாவது ஆன்சர், முதலாவது ஆன்சர். சரி, எப்படியும் இந்த அடர்த்தி உள்ளது வராது. அப்ப அந்த 3 4 5 நீக்கலாம். உங்களுக்கு அடர்த்தி வந்தா கிலோகிராம் அளவு வந்துடுமே. அடர்த்தி இப்ப கிலோகிராம் உள்ளு வந்தாலே இவரது கிலோகிராமிக்கு ஒரே ஒரு அழகு தான் நீக்கி. அடர்த்தி எங்கேயாவது வந்தா கேன்சல் ஆக மேலாது அவள் உள்ள கிலோகிராம். கதிர அழகுல கிலோகிராம் இல்லையே, வரப்போறது ms-1. ஆக உங்களுக்கு 3 4 5 நேரடியாக விட்டுடல, பார்க்க அவசியமே இல்லை. ஏன்னா உள்ளுக்கு அடர்த்தி இருக்குது, மேலுக்கோ கீழுக்கோ அடர்த்தி இருந்தா கடைசியா கிலோகிராம் என்பது வரப்போகுது.
ms minus 1 கதிக்குரிய அலகுல கிலோகிராம் என்பது வரையலாது. எனவே 3 4 5 விட்டுடலாம். இப்போ முதலாவது ரெண்டாவது அதுல முதலாவது ஆன்சரா வருது, ரெண்டாவதுல வராது, ரெண்டாவது பெருக்கியதான் என்ன பாருங்க, GOH என்ன செகண்ட் மைனஸ் 2 அது வரும், செகண்ட் மைனஸ் 2 செகண்ட் மைனஸ் 1 தான் வரும், மீட்டர் என்பது கேன்சல் ஆகிடும். கிளியரா சொல்லுவாங்க ரைட். 3 4 5 நாங்கள் செக் ஒவ்வொன்றே போட்டு செக் பண்ண அவசியம் இல்லை. இதுல முதலாவது உங்களுக்கு முதலாவதுல போட்டு பார்த்தாலே ஆன்சர் வந்துடு. சரியா, முதலாவதுல அலகு பரிமாணத்தை பிரதிட்டாலே இப்போ ஜி லெம்டா ஜி லெம்டா ரைட். இப்போ ரூட் ஜி லெம்டாலே ஆன்சர் வந்துடு பாருங்க. ஜிடது வந்து ms minus 2 லெம்டா மீட்டர், இட வர்க்க மூலம் இப்போ மீட்டர் வர்க்கம் செகண்ட் மைனஸ் 2 ms minus 1 வரும், மீட்டர் வர்க்கம் செகண்ட் மைனஸ் 2 ms minus 1 சொல்லி வரும். சரி, அதை போட்டாலே ஆன்சர் வந்துடும். மற்றதுல உங்களுக்கு ஒவ்வொன்றும் போட்டு செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 3 4 5 சும்மா விட்டுடலாம். அடர்த்தி என்பது உள்ளே வந்தா மேலுக்கோ கீழுக்கோ இந்த கிலோகிராம் என்பது வந்துடும். கிலோகிராம் என்பது கேன்சலாக இயலாது, அது அடர்த்தியில மாத்திரம்தான் இயக்கி. தரப்பட்ட கணியங்கள் அடர்த்தியில மாத்திரம்தான் இயக்கி. அது ரோ என்பது உள்ளே வந்து அதை கேன்சல் பண்ண இயலாது. கிலோகிராம் என்பது கேன்சல் ஆகாது. எனவே கிலோகிராம் என்பது வார இடங்களை ரிமூவ் பண்ணலாம். கதிட அலகுல கிலோகிராம் என்பது வரையலாது. ரைட். மூன்றாவது கேள்வி வரும். இனி மூன்றாவது அளவீடு ஒன்று நிச்சயமற்ற தன்மை, அன்சர்டனிட்டி சொல்லுதா. நாங்க இதுல யூனிட் 1ல கடைசியா பார்க்க அந்த வலுக்களுடன் செயலாற்றல் சொல்லுது. ரைட். உண்மையா அந்த டேர்ம் வந்து அந்த வலுக்குரிய டேர்ம் நிச்சயமற்ற தன்மைன்னு சொல்லு, அன்சர்டனிட்டின்னு சொல்லுது. தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருதுக. அளவீடுகளை திரும்ப திரும்ப மேற்கொண்டு சராசரியை துணிவதன் மூலம் முறைமை வலு எழுமாற்றோல் இரண்டும் குறைக்கப்பட முடியுமா? சரியா பிள்ளை? சரியா பிள்ளை? அது முறைமை வலுக்கு அது பிள்ளை. முறைமை வலுக்கு அந்த கூற்று பிள்ளை. எழுமாற்று வலுக்கு சரி. எழுமாற்று வலுக்கு சரி. உண்மை எழுமாற்று வலுவை குறைப்பதற்கு நாங்க அதை மாதிரி நடவடிக்கைகள் தான் எடுக்கிறோம். பல வாசிப்புகள் எடுத்து சராசரியை பெறுகிறது. சரியா, பல வாசிப்புகள் எடுத்து சராசரி பெறுகிறதே எழுமாற்று வலுவை குறைக்கிற ஒரு நோக்கம். சரி, எழுமாற்று வலுவை குறைப்பது. அளவீடுகளை திரும்ப திரும்ப மேற்கொண்டு சராசரியை துணிவதன் மூலம் முறைமை வலுவை குறைக்க இயலாது. சரியா, முறைமை வலுவை குறைக்க இயலாது. உதாரணத்துக்கு எப்பயுமே ஒரு வாட்சில் டைம் ஒரு 5 minutes டிலேயா போகுதுன்னு சொல்லு. நீங்க 10 முறை வாசிப்படுத்தாலும் என்ன 5 minutes டிலே தான். அது நீங்க எத்தனை முறை வாசிப்படுத்தினதில் அதை குறைக்க இயலாது. சரிதானே? ஆக அது முறைமை வலுவில் வரும். முறைமை வலுவில் வரும். அதாவது முறைமை வலுவில் நீங்க ஒன்றோ திரும்ப அளவு கோடிடணும் அல்லது கருவியை மாற்றம் செய்யணும். சரியா, வாசிப்புகளை திரும்ப திரும்ப எடுத்தாத குறைக்க இயலாது. சரியா, ஒரு உதாரணத்தை பூச்சிய வலுவானது ஒரு முறைமை வலுவாகும். சரியா பிள்ளையா? அது சரியா, பூச்சிய வலு முறைமை வலுதான். சரியா, பூச்சிய வலு ஒரு முறைமை வலுதான். சரியா, இப்போ நான் நோட்ஸ்ல மாதிரி தந்தி இப்போ பூச்சிய அளவு கூட அல்ல பூச்சி அளவிடை பிழையாக குறிக்கப்பட்ட கருவிகள் தானே, அதெல்லாம் முறைமை வலுக்குள்ள வாரது தானே. அது உபாரணத்தில் உள்ள ஒரு வலு அது. ரைட், உபாரண ஆக்சுவலா சிஸ்டமேட்டிக் எரர், சிஸ்டத்திலேக்கு ஒரு எரர். சரியா, சிஸ்டத்திலேக்கு ஒரு எரர். அது முறைமை வலு பூச்சி வலு என்பதும் ஒரு முறைமை வலுதான். இப்போ திரும்ப திரும்ப வாசிப்படுத்த பூச்சி வலு அவங்களுக்கு குறைக்க இயலாது. பூச்சி வலு வேற நீங்க கண்டுபிடிச்சு என்ன செய்யணும், வாசிப்பில் இது கூட்டுயா கழிக்கிறான்றதை வேறையா தான் திருத்தம் செய்யணும். சரியா, இப்போ பூச்சி வலுவில் ஒரு கருவி எடுத்து ஒரு வாசிப்பை பலமுறை எடுத்தீங்கன்னா அந்த வாசிப்பு ஒரு நாளும் பூச்சி வலு திருத்தமாக இல்லை. பூச்சியத்துக்கு பிரச்சனை இங்க திருத்தமாகறல்ல சொல்றாங்க. பூச்சி வலு திருத்தத்துக்கு என்ன செய்யணும், பூச்சி வலு வேறையா கண்டுபிடித்து நீங்க கூட்டுயா கழிக்க அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கணும். ரைட். பரிசோதனையாளரால் பரிசோதனையில் கைக்கொள்ளப்படும் நலிவான பரிசோதனை திறன்கள் புவர் எக்ஸ்பெரிமெண்டல் எஸ்கேஸ் மட்டுமே எழுமாற்று வலுவுக்கு காரணமாக அமையும். இல்லை, வேற எழுமாற்று வலுவு காரணமாக அமையும். எழுமாற்று வலுவுக்கு காரணமாக அமையுது. சூழல் காரணிகளும் அமையலாமே. நான் பார்த்து ஒரு தராசை வச்சு வாசிப்பு எடுக்கின்ற காத்து வீசுறது கூட என்ன செய்யணும், தராசோட வாசிப்புல பங்களிப்பு செய்யணும். அதான் இந்த ஜுவல்லரி ஷாப்புகள்
அவனோட தராசுல பாருங்க ஒரு மூடியால மூடி வச்சுப்பான் தானே. தராசுல அவங்க அளக்குற நேரம் தங்கங்களை பாரங்களை அளக்குற நேரம் ஒரு மூடியால மாதிரி அந்த தராசுல மேற்பகம் மூடுபட்டை. காரணம் காத்து வீசினா கூட என்ன செய்யல, அதால வர பிரஷரும் வாசிப்புல மாற்றத்தை கொண்டு வரையல. அதோட எழுமாற்றுவாள் இந்த காற்று எப்பவும் ஒரே மாதிரி வீசுறேன் இல்லை ரைட். இப்ப காத்து வீசலும் அடுத்த கட்டம் காத்து வீசாமே கேள். அது மாதிரி ஏதாவது நீளங்கள் அளக்கும் போது சூழல் வெப்பநிலையோட தாக்கம் வரையுது ரைட். நீங்க நீளம் அளவிட போறீங்க, சூழல் வெப்பநிலை அதிகரிக்குது, நீளம் அதிகரிச்சீங்க. சூழல் வெப்பநிலை குறையுது, அந்த பொருளோட நீளம் குறைந்தீங்க சுருங்கிக்கிற. அதுவும் வெப்பநிலை பொறுத்து நீங்க பெரிய வாசிப்புல மாற்றம் வரையல. ஆக சூழல் காரணிகளும் இதுக்கு காரணமாய் கேளும். சரியா? ஆகவே சி கூற்றுப்பில். எனவே ஆன்சர் பி மாத்திரம் முதலாவது. சரியா? மூன்றாவதுக்கு முதலாவது. நான்காவது பாருங்க. அருகில் காட்டப்பட்டுள்ள உருவானது கோலமானியை பயன்படுத்தி அளவீடுகள் மேற்கொள்ளப்படும் சந்தர்ப்பங்களை காட்டுகிறது. இவ்விரு அளவீடுகள் வித்தியாசமாக அமைவது. அளவீடுகள் என்பதை விட வாசிப்புகள் என்று சொல்லப்பட்டதுதான் நல்ல. இந்த வாசிப்புகளோட வித்தியாசம் இரு வாசிப்புகள். முதலாவது வாசிப்பு பாருங்க. இதுல இந்த கருவியில விளங்கறதுக்கணும். இது 0, இது இப்படி இடைப்பட்ட கோடுகளும் தாராங்களே. இந்த கோலமானி அவதானித்த விளங்குறதுக்கு பிரதான அளவிட 1/2 மில்லிமீட்டர் கோடுகளா பிரிக்கப்பட்டு இது 1, 2, 3, 4, 5 1/2 மில்லிமீட்டர். பிரதான அளவிட அல்ல நிலைக்குத்து அளவிட 1/2 மில்லிமீட்டர், 0.5 மில்லிமீட்டர். வட்டப்பிரிப்புகள் எண்ணிக்கை பாருங்க 50. வட்டப்பிரிப்புகள் 50. ஆகவே எல்சி வரும் 0.01 மில்லிமீட்டர். 0.01 மில்லிமீட்டர். ரைட். ஒரு பிரதான பிரிவை வட்டப்பிரிவு எண்ணிக்கையால பிரிக்கணும், அல்லது குறியீடை தூரத்தை வட்டப்பிரிவுகள் எண்ணிக்கையால பிரிக்கணும். பொதுவாக குறியீடை தூரத்துக்கு சமனாதான் பிரதான அளவிடை அளவுகூடப்பட்டிருக்கும். சரியா? ரைட். இரு அளவீடுகள் மேற்கொள்ளப்படும் சந்தர்ப்பங்களை காட்டுகிறது. இவ்விரு அளவீடுகள் இந்த அளவீடுகள் வாசிப்புகள் என்ன சிறந்தது? பிரச்சனை இல்லாத இப்பகி முதலாவது நிலையில பாருங்க. முதலாவது நிலையில அமைவு இந்த இடத்துல மாதிரி காணப்படுது. பொருந்திக்கியது 30, 25, 30, 35, 36, 37. 37. இந்த நிலைக்குரிய வாசிப்பு செல்லமைகளுக்கு வாசிப்பு 1 எடுத்த வாசிப்பு 1 பிரதான நிலைக்குத்து அளவிடை வழியே 0.5 எடுக்கலாம். 0.5 மில்லிமீட்டர். அடுத்த இழிவு எண்ணிக்கை தர பொருந்தும் வட்டப்பிரிவு 37. இது வரும் 0.87 மில்லிமீட்டர். அடுத்த அளவீடு கீழுக்குள்ளது. கீழுக்கு இந்த இடத்துல மாறிக்குது. 0 சற்று கீழே இருக்குது. இது மைனஸ்ல வாசிப்பு 2 மைனஸ்ல பல பாருங்க. பிரதான நிலைக்குத்து அளவிடை வழி அல்லது பிரதான அளவிடை வழியை நகர்ந்து இல்ல குறித்த அளவு தூரம், அதாவது வாசிப்பு எடுக்கிற அளவுக்கு நகர்ந்து இல்லை. பிரதான அளவிடை வழியை வாசிப்பு எடுக்கக்கூடிய அளவு நகர்ந்து இல்லை. ஆக நீங்க வட்ட அளவிடையால தான் வாசிப்பு எடுக்கணும். இந்த வாசிப்புக்கு எடுக்கிற அளவுக்கு நகரணும்னு சொன்னா இந்த ஏதாவது ஒரு பிரதான அளவிடையை தாண்டி போய் தீக்கணும். இந்த தூரம் தானே பிரதான அளவிடையில அல்ல நிலைக்குத்து அளவிடையில வாசிப்பு எடுக்கிற அளவுக்கு இது நகர்ந்து இல்லை. சரியா? வாசிப்பு எடுக்கிற அளவுக்கு இது நகர்ந்து இல்லை. ஆகவே சிம்பிளா நேரடி இதுல வாசிப்பு எடுக்கலாம். எவ்வளவு? 0.01 இழிவு எண்ணிக்கை தர சுழன்ற வட்ட பிரிவுகள் கீழ் நோக்கி சுழலும் போது மொத்தத்தை கழிக்கணுமே. 42வது புரிஞ்சுன்னா 50 - 42. 50 - 42 அப்ப -0.08 வரும். வித்தியாசம் ஒன்றை கழிக்க வாரது. பிரிஞ்ச கழிச்சா மைனஸ் பிளஸ் கூட்டப்படும். அப்ப எவ்வளவு வரும்? ஆகதான் அளவீடு வித்தியாசம். அளவீடு வாசிப்பு 1 வாசிப்பு 2 கழிக்கணும். வாசிப்பு 2 பிரிஞ்ச கழிச்சிங்கன்னா மைனஸ் பிளஸ் ஆகும். என கூட்டப்படும். 8 மேலும்
87 meter 95 அப்போ 0.95 millimeter 0.95 millimeter. எனவே ஆன்சர் 4ஆவது. கவனமாய்க்கணும், பெரிய கான்செப்ட் உள்ள கேள்விகள் இல்லை, ஆனாலும் பிழை போக வாய்ப்பு இருக்கிறது. சரியா? இது பார்த்த கேள்வியில பெரிய கான்செப்ட்கள் இல்லை, ஆனாலும் நேரடியானதுதான், தியரில நேரடியா பார்க்கறது தான். ஆனாலும் எக்ஸாம்ல இதுல மிஸ்டேக் விட வாய்ப்பு இருக்கிற கவனமா செய்ய வேண்டிய கேள்விகள். இந்த எக்ஸாம் எதிர்பார்க்க நாலேஜ் மட்டும் இல்லை, இந்த கவனமும் எதிர்பார்க்க, வேற என்ன எதிர்பார்க்கு? நேர்மையா டைம் எதிர்பார்க்கு. சரியா? டைம் உள்ள செய்யணும். உங்களுக்கு தெரிஞ்ச விடயத்தை குறித்த நேரத்துள்ள பிரயோகிக்க தெரியுமான்னு எதிர்பார்க்கும். டைம் என்பது முக்கியமா, லைஃப் டைம் தான். அதனால தான் எக்ஸாம்ல வாங்க டைம் வச்சுக்கிறேன். லைஃப் டைம் சில விடயங்கள் இருக்கிற அந்தந்த டைம் செஞ்சுக்கிறோம். சரியா? அதனால நான் எக்ஸாம்ல அந்த பழக்கத்தை கொண்டு வரேன் தானே. சில பேர் இப்ப நல்ல கான்செப்ட் எல்லாம் தெரியும், ஆனால் 1 hourல செய்ய மாட்டாங்க. எம்சிக்யூ பேப்பர் ஒரு 2 hours 3 hours 4 hours கிடைச்சா ஆறுதலா ரைட் எல்லாத்தையும் சரி எடுப்பான். 25 எம்சிக்யூவே சரி எடுப்பான். நான் எதிர்பார்க்காதல்ல, தெரிஞ்ச விஷயத்த ஷார்ட் டைம்ல, அதான் ஷார்ட் டைமும் இல்லை, அந்த அதுக்குரிய டைம்ல செஞ்சிடணும். சரி? லைஃப்ல 25 வயசுல செய்யறது 50 வயசுல செய்யலாது. 25 வருஷம் செய்ய வேண்டியது 50 வயசுல செய்யலாது. அது மாதிரிதான் அந்தந்த டைம் உள்ளுக்கு அந்தந்த வேலையை செஞ்சிடணும். ரைட். ஐந்தாவது கேள்வி. உருவில் காட்டப்பட்ட எனும் 15 காவியம் விளைவுலாக அமைவது. அது அம்புக்குறிகள் எனக்கு காணதில்லை, பாவங்கள்ல படத்துல. நிறைய அம்புக்குறி ஸ்டார்ட் பண்ற இடம் இந்த டி மாதிரி இருக்கு. விடையிலையும் பாருங்க, விடையும் கொஞ்சம் பார்த்தோம். இதுல அவங்க எதை எதிர்பார்க்கறது இல்லை, எதை எதிர்பார்க்கறாங்கன்னு விடையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா ஆயிக்கும். இப்ப ஐடி டிஐ அது 3 விடையில இருக்கிறேன்னா ரைட். இப்ப டீலிங் தான் நிறைய அம்புக்குறி ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப டீலிங் எடுத்தா இது இங்கால வருது, இப்படி திரும்ப இது இங்கால வருது. ஒரே போக்குல இருக்கிற நிறைய அம்புக்குறி டீலிங் தான் வருது. ஐல தான் நிறைய முடிவடைத மாதிரி இருக்கிற. ஐல டிஎம் ஐஏ மட்டும் பாவம் சரி வருதான்னு பாவம். ஏன்னா 3 ஆன்சர்ல டிஐ தான் நினைக்கிற, டிஐ ஐடி மாறி தான் நினைக்கிற. ஒரே ஒரு ஆன்சர்ல ஐபிக்கு 0 ஒரு ஆன்சர் நினைக்கிற. விடைய பார்த்தோம், டீலிங் ஐக்கு பார்ப்போமே. ஒவ்வொரு பாதையில் எடுப்போமே, ஒரு பாதை எடுப்போமே. வெளியாலே போற பாதை இருக்கணும்னா டீலிங் ஆயிக்குது. இப்படி வாரது உண்டு, ஒரு டிஐ என்று வருமா இல்ல? சரி, தேவையான நம்பர் எடு. இது முதலாவது பாதை. இப்ப டீலிங் ஐக்கு ஒரு பாதை சரி கம்ப்ளீட். இன்னொரு பாதை இப்படி காணுதுன்னா இது 1 2 3 4 இது 2வது பாதை. டீல் இந்த ஐக்கு. ஆகவே டீல் ஆரம்பிக்குது, ஐல முடிவடையுது, அதோட விலையிலும் டிஐயாக இருக்கும். இது முதலாவது நம்பர் இட்ட பாதையில வார, 2வது நம்பர் இட்ட பாதையில வார விலையும். டீல் ஆரம்பிக்குது, ஐல முடிவடையுது, ஆரம்ப புள்ளியும் இறுதி புள்ளியும் இணைக்கியது, விளைவுல பருமன்லையும் திசையிலையும் தரும். இதான் காவி கூட்டல் அல்லது காவி பல்கோலி முறையில பார்க்குது. 2வது இந்த பாதை. 3வது டிரெக்ட் பாத் இருக்கலாமே. 3வது டிரெக்ட் பாத், அதுவும் ஒரு டிஐ என்று வரும், 4வது மாறி வரும். இந்த வரும் ஐலேந்து டிக்கு, அல்லது இது 3 சேர்த்து நாங்க 0 ஆக்குவோமே, அதாவது டிசி ஆயிக்கும். இது 3 சேர்த்தா ஆரம்ப புள்ளி இது, திரும்ப முடிவடைத புள்ளி மீது 3 சேர்த்து 0 ஆக்குவோம். அது 0. அது ஈஸி மாதிரி இருக்கு. இதையும் கேன்சல் பண்ணலாம். இதை எடுத்து ஐடிஎம் எடுத்து கேன்சல் பண்ணலாம். அல்லது இது 3 சேர்த்து ஒரு
மூடிய பாதையை பார்ப்போம். நீங்கள் ஆரம்பத்திலே பார்த்திக்கலாமே முதலாம் பாதையில் இது 1 2 3 4 5 சொல்லி பூச்சியமாக்கிக்கலாமே. பிரச்சனை இல்லை, இதுவும் எல்லாம் உண்டு தான், எல்லாம் உண்டு தானே. அந்த டிஐலேருந்து விட எடுக்கணும்ன்ற அடிப்படையில் நான் போனதால நான் இது முதலாவது எடுத்தேன். அப்படி இல்லாட்டி நாங்கள் இதை முதலாவது நம்பர் இட்டு கொஞ்சம் ஒழுங்காய்க்கும் அப்படி எடுத்தேன். சரியா? இப்போ முதலாவது எல்லாத்தையும் சேர்த்தா இதை பாருங்க, முதலாவது எல்லாத்தையும் சேர்த்தா 0 ஆயிடுது. 1 எல்லாமே எடுத்து ஆரம்ப புள்ளி இறுதி புள்ளி. அப்போ ரெண்டாவது எல்லாத்தையும் எடுத்தா 1 2 3 4 டிஐ என்பது விளைவுல வரும். மூன்றாவது எடுத்தா இன்னொரு டிஐ விளைவுல வரும். ஆக ஆன்சர் 2DI என்று வரும் விளைவு. 2DI ஆன்சர் எதாவா? இரண்டாவது ஆன்சர். சரிதான். நிறைய பட்டானிக்கு உங்களுக்கு எது ஈஸி மாதிரி இருக்கு அதை வைத்து விட எடுத்தா சரியா? எது ஈஸி மாதிரி விளங்குதோ அதை வைத்து விட எடுங்க. ஆறாவது கேள்வி. அருகில் காட்டப்பட்ட உருவான தனது தாடைகள் ஒன்றுடன் பொருந்திய நிலையில் உள்ள வேனியர் கருவி ஒன்றின் அது அளவிடைகளை காட்டுகின்றது. இக்கருவியின் பூச்சிய வலுவானது. பூச்சிய வலு ரைட். பிரதான அளவிடைக்கு இடப்பக்கம் நகர்ந்து அப்ப மறை பூச்சிய வலுன்னு வரணும். மறை பூச்சிய வலு ரைட். பொருந்து எத்தனை? சரியாக 6வது பொருந்தது. வேனியர்ல 6வது பொருந்தது. 6வது பொருந்தது. அப்ப இடப்பக்கம் நகரும் போது 6வது பொருந்துமாய்ந்தா 4 பிரிவு நகர்ந்திக்கணுமே மேல் அதிகமாக. வலப்பக்கம் போகுந்தா முதலாவது பிரிவு பொருந்து, 2வதாக 2வது பொருந்து, 3வதாக 3வது பொருந்து வலப்பக்கம் நகரும் போது. இடப்பக்கம் நகரும் போது முதலாவதாக 9வது பிரிவு, 2வதாக 8ஆம் பிரிவு. 6வது பிரிவு பொருந்து என்ன? 4 பிரிவுகள் நகர்ந்திக்கணும். ஆகவே பூச்சிய வலு 4 பிரிவுக்குரியது ரைட். 0.1 மில்லிமீட்டர் இழிவெண்ணிக்கை தர 4. உண்மைதான். பூச்சிய வலு மைனஸ்ல வருமா? பூச்சிய வலு பருமன் இப்படி மைனஸ் 0.4 மில்லிமீட்டர். ஆனா இழிவெண்ணிக்கைய 0.1 மில்லிமீட்டர் வளமையானது எடுக்கிற வேனியர் எடுக்குமான வளமையான 0.1 மில்லிமீட்டர் தானே. இந்த பூச்சியை தாண்டி போன இடப்பக்கம் போனா மறை பூச்சிய வலு 6வது பிரிவு பொருந்தினா 10 - 6 4 பிரிவுகள் மேலதிகமா நகர்ந்திக்கும் அப்படித்தானே ரைட். இது மறைப்பூச்சி வலு. இந்த பருமன் 0.4 மில்லிமீட்டர். அதோட இந்த பருமன் என்ன செய்யணும்? பருமன் கூட்டப்படணும். பருமன் இறுதி வாசிப்போட கூட்டப்படணும். முதலாவது ஆன்சர் 0.4 மில்லிமீட்டர் இருப்பதுடன் அவதானிக்கப்பட்ட வாசிப்புடன் இது கூட்டப்பட வேண்டுமா? சரியாவில்லை. சரி, அவங்க அந்த பூச்சிய வலு பிளஸ் மைனஸ் போடாம பருமனை தந்துட்டு அதை கூட்டணுமா கழிக்கணுமான்ற மாதிரி ஆன்சரை தந்திக்கிறான். மறையா நேரான்னு கேட்கல, அதுக்கு பதிலாக மறையா நேரான்னு கேட்கறதுக்கு பதிலாக என்ன தந்திக்கிற? இது கூட்டணுமா கழிக்கணும். 0.4 அப்ப என்ன செய்யணும்? இது கூட்டப்படணும். முதலாவது ஆன்சர். ஆன்சர் முதலாவதா? ஆன்சர் முதலாவது. ஆன்சர் முதலாவது. அதுவரை உள்ள கேள்விகள் தான் யூனிட் 1க்குரியது மாதிரி விளங்குது. அதுவரை உள்ள கேள்வி எல்லாமே யூனிட் 1க்குரியதா? பாடம் மெஷர்மெண்ட் அளவீடுக்குரியதான் எல்லாமே. முதலாவது கேள்வி, 2வது, 3வது, 4வது, 5வது, 6வது. 6 கேள்வி MCQல போடப்பட்டு யூனிட் 1ல. சரியா? பொதுவாக ஃபைனல் எக்ஸாமுக்கு 1 அல்ல 2 வர வாய்ப்புகிற யூனிட் 1 இல்லையா? பாருமா, இதுல டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. பார்த்தோம் 6 கேள்வி. இந்த பூச்சிய வலு பொதுவாக கவனிக்கணும். பூச்சிய வலு பொதுவாக நேர்பூச்சிய வலு கழிக்கணும், மறைப்பூச்சிய வலு பருமன் கூட்டப்படணும். அல்லது இன்னொரு விதமா சொல்லலாம், குறியோட ரெண்டையுமே கழிக்கணும். இப்ப குறியோட எடுத்து ரெண்டையும் கழிக்கணும். மறைப்பூச்சியில மறைக்கிறத நம்ம கழிக்கும் போது இந்த மைனஸ் சேர்ந்து பிளஸ் மாறும். சரி,
ரைட். ஆறாவது கேள்வி வர உள்ளது அளவீடு மெஷர்மெண்ட்ல உள்ளது. ஏழாவது இருந்து மெக்கானிக்ஸ் பாடத்துடைய கேள்வி என்ன? அமோனியா மூலக்கூறு ஒன்று 3 ஐதரசன் அணுக்களை சமபக்க முக்கோண வடிவில் அமையுமாறு நைதரசன் அணுவை உச்சியில் கொண்டிருக்குமாறும் உள்ள பிரமிட் வடிவானதாகும். நைதரசன் அணுத்திணிவு ஐதரசன் அணுத்திணிவு விகிதமானது 14ற்கு சமனாகும். இம்மூலக்கூறின் புயிர்மயம் G ஆகவும் H அணுக்களால் உருவாகும் அடிப்பகுதியின் புயிர்மயம் X ஆகவும் அமையும் எனின் விகிதம் XGக்கு GN சமன் என்னன்னு கேட்கிறாங்க. சரி, XGக்கு GN என்ன? இப்ப கீழுக்குள்ள இந்த 3ஐயும் சேர்ந்தாலும் பார்த்துக்கணும். இதையா இப்ப கீழுக்குள்ள ஐதரசன் அணு 3 இம்மூலக்கூறின் புயிர்மயம் G ஆகும். H அணுக்களால் ஐதரசன் அணுக்களால் உருவாகும் அடிப்பகுதியின் புயிர்மயம் X ஆகும். அவர்ல 3m என்பது காணப்படுமே. ஒவ்வொன்றும் M திணிவன் எடுத்த ஐதரசன் திணிவ M எடுத்தா இவ்விடத்துல X என்ற இடத்துல 3m என்பது வரணும். அதுக்குரிய நாங்க கணிப்புகள் செய்ய அவசியம் இல்லை. அவங்க X தாராங்களே. இப்ப N என்பது இங்க N சதானே N இடம் அதுல 14m எடுக்கலாம். 14n 14 மடங்காம ஐதரசன் போல. சரி பாருங்க, நைதரசன் அணு திணிவுக்கும் ஐதரசன் அணு திணிவுக்கும் உள்ள விகிதம் 14. நான் என்ன செய்தேன், ஒரு ஐதரசன் திணிவை M எடுக்கிறேன். அப்ப நைதரசன் திணிவு நைட்ரஜன் 14m வரும். அடியில் உள்ள 3ம் சேர்ந்து X என்ற இடத்துல புயிர்மயம் காணப்படுது. அப்ப அந்த இடத்துல 3m வரும். ஹைட்ரஜன் 3 தானே 3m வரும். இப்ப நைட்ரஜன் மேலுக்கு 14m. இப்ப கேள்வி XGக்கு GN. சரி, அப்ப இதுக்கு அண்மையில வரும், பெரியதுக்கு அண்மையில வரும். XGக்கு GN. இந்த XGக்கு GN இது நான் வாத்திக்கிறேன். 2 விசைகள் உள்ள போது சமாந்தர விசைகள விளைவில் அந்த கான்செப்ட்ல பார்த்திக்கிற 2 விசைகள் உள்ள போது விளைவிலானது விசைகள விகிதத்துக்கு இந்த தூரமானது. விளைவுக்கு இடைப்பட்ட தூரம் அல்லது ஒவ்வொரு விசைகளின் விளைவுக்கான தூரம் அந்த விசைகள விகிதத்துக்கு மாறி வரும், மறுதலையா வரும். இப்ப விசைகள் இங்க 14க்கு 3. நான் புதுவா இப்படி பாக்குறேன், ஞாபகம் Xக்கு Y. சரி, Xக்கு Y அண்டு இந்த விளைவிலானது Yக்கு X என்ற அமைப்புல உருவாகும். Yக்கு X தானே விளைவில் வரும் X ஆக Yக்கு சமனாய்க்கும் விளைவில் X ஆக Yக்கு. அது விளைவில் தொழிற்படும் புள்ளி இந்த தூரத்தை இந்த விசைகள விகிதத்துக்கு மறுதலையா விகிதம் வர மாதிரி பிரிக்கும். விசைகள் Xக்கு Y ஆனது Yக்கு X என்று வரும். அந்த அடிப்படையில முடிவு எடுக்கலாம். இதுல எப்படி கேள்வி XGக்கு GN இது பாருங்க 3க்கு 14 சொன்னா தூரம் மாறி வரணும். இங்க 14 மடங்கு தூரமும் இங்க 3 மடங்கு தூரமும். அதிலிருந்து வரும் XGக்கு GN என்பது 14க்கு 3. 14க்கு 3 ஆன்சர் 4வது. அப்ப பிரமிட் வடிவங்களை கண்டு பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இதுல சின்ன வடிவத்தை கண்டா பயம் வரும். ஆனா கேள்வி நல்லா நுணுக்கமா சரியா வாசிச்சீங்கன்னு கேள்வி மிச்சம் ஈஸியானதா. ஏண்டா இந்த தொகுதியிலே புயிர்மயம் கண்டுபிடிங்கன்னு சொல்லல. இதுல தொகுதியிலே புயிர்மயம் எங்கன்னு கண்டுபிடிக்க சொல்லல. அவங்க தாராங்க இந்த கீழ் உள்ள 3 புயிர்மயம் X என்னும் புள்ளியில அமையுதான். அவங்களுக்கு இவ்வளவு தெரிஞ்சிருந்தா போதும். உண்மை இந்த அமைப்புல இப்படி தரப்பட்டிருக்குது. இப்படி ஒரு நான்முக அமைப்பு. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த 3 கீழுக்குள்ள ஹைட்ரஜன் 3 புவியீர் மையம் இந்த X என்ற புள்ளியில வருகிறது. X என்ற புள்ளி இது M திணிவுன்னு சொன்னா இது 3 3m என்பது இந்த இடத்துல வருகுதா. அது ஈஸியா தரப்பட்டு அந்த விகிதம் நீங்க கண்டுபிடிக்க அவசியம் இல்லை. அது போல இந்த விகிதம் கேள்வி இது பாத்தீங்கன்னா சமாந்தர விசைகள விலை Xக்கு Y ஆயிருந்தா தூரம் Yக்கு X என்ற அமைப்புல வரும். அதே மாதிரி நீங்க 3m 14m ஆயிருந்தா மாறி வரும். இங்க 3க்கு 14 அந்த அமைப்புல வரும். சரியா?
இங்கே 14 3 மாறி வரும். இங்கே 3க்கு 14 என்ற அமைப்பில் வரும். ஆன்சர் 4வது 14 கீழ் 3 xg கீழ் gn 14 கீழ் 3. சரியா bro? ஐடியா விளங்கிட்டா திரும்ப விளம்பரத்தணுமா? இந்த படத்துல ஆரம்பிச்சா கொஞ்சம் வேலை கூடும், கம்ப்ளெக்ஸ் ஆகும். அதை விட நான் சொன்ன மாதிரி முந்தி M 3 3M போட்டுக்கொண்டு அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கும். சரியா? 8வது கேள்வி பாபம். துணிக்கை ஒன்று V எனும் மாறா கதியுடன் வட்டப்பாதையில் இயங்குவதை ஒரு காட்டுகிறதா? இத்துணிக்கை ஏயில் இருந்து பிக்கு இயங்கும் போது அதன் வேக மாற்றத்தை சரியாக குறிப்பது. இதான் ஏயிலிருந்து பிக்கு இயங்கும் போது வேக மாற்றத்தை குறிப்பது. வேக மாற்றம் டெல்டா வி விபி மைனஸ் விஏன்னு வர வேணாம், இறுதி வேகம் மைனஸ் ஆரம்ப வேகம். சரியா? இறுதி வேகம் மைனஸ் ஆரம்ப வேகம். சரியா? இப்போ ஏயிலிருந்து பிக்கு இயங்கும் போது வேக மாற்றம் இறுதி வேகம் மைனஸ் ஆரம்ப வேகம். பொதுவாக இதுக்கு ஈஸியான மெத்தட் உண்டு. இதை இப்படி பின்னோக்கி நீட்டுங்க, இதை முன்னோக்கி நீட்டுங்க. இப்படி ரெண்டும் சந்திக்கிற இடத்துல இதுக்குரிய அந்த இணைகர விதி அல்லது காவி கூட்டல் மெத்தட்ல வரைங்க. இணைகர விதி மெத்தட்ல வரைஞ்சா நல்லா. இந்த இடத்துல விபியை வரைஞ்சா இப்படி வரும். விபி வி என்று வரும். விபி மைனஸ் விஏ, அப்ப விஏ இந்த பக்கம், மைனஸ் விஏ என்று இந்த பக்கம் வரும். இது தானே? இது விபி, இது உண்மையா மைனஸ் விஏ. விஏ வலப்பக்கம், மைனஸ் விஏ இடப்பக்கம் வரும். அதாவது நான் இந்த இணைகர விதி அடிப்படையில் இரு காவிகளோட விளைவுல காணது இணைகர விதியை பயன்படுத்திய இணைகர விதி என்று நான் ஒரு புள்ளியிலிருந்து 2 காவிகளையும் வரையணுமே. அந்த புள்ளியை நான் செலக்ட் பண்ண இந்த பின்னோக்கி நீட்டி இதை முன்னோக்கி நீட்டி அந்த சந்திக்க புள்ளி தான் அந்த இணைகர விதியை நான் வரைத புள்ளியா தீர்மானிக்க. அப்படின்னு எங்களுக்கு அந்த இன்னொரு இடத்துல இதை வரையாம ஈஸியா கோணங்களை விளங்குறதுக்கு வரையில. இந்த இடத்துல இணைகர விதியை வரைய போறேன். ஆகவே விபியும் மைனஸ் விஏயும் இதுல நீங்க காவி கூட்டல் அல்லது விளைவுல காணணும். விபியும் மைனஸ் விஏயும். முதல்ல என்ன செய்யணும்? இந்த புள்ளியில விபியை வரையணும். இது விபி, அப்ப அப்படியே தூக்கிங்க வைங்க. அடுத்தது மைனஸ் விஏ, விஏ வலப்பக்கம், மைனஸ் விஏ இடப்பக்கம். இந்த விளைவில் பாருங்க. இப்ப இது 120 பாகைன்னு சொன்னா இது 90, இது 90, இது 60 பாகைன்னு வரும். 60 பாகைன்னு வரும். விளைவிலானது இரு சமகூறிடும். இப்படி இதுதான் விளைவு. இதுதான் வேக மாற்றம் டெல்டா வி. டெல்டா வி சமனா வரும் நேரடியா எவ்வளவு? வி cos 30, வி cos 30, அப்ப 2v cos 30. cos 30 √3/2, அப்ப 2 கேன்சல் ஆகும். v √3 என்று வரும். 30 பாகையில விளைவிலானது சம காவிகள் என்பதால விளைவிலானது இரு சமகூறிடும். ஆகவே விளைவிலானது இந்த அமைப்புல வரும். இது விளைவிலா இந்த அமைப்புல வரும். 30 பாகைகள். சரியா? இந்த அமைப்புல வரும் 30 பாகைகள். ஆன்சர் அப்ப முதலாவது ஆன்சர் √3v 30 பாகை. √3v 30 பாகை. ஆன்சர் முதலாவது ஆன்சர். ஐடியா விளங்கிட்டா? இந்த பாருங்க, இதான் வேக மாற்றம். இறுதி வேகம் மைனஸ் ஆரம்ப வேகம். இது எழுதலாம் விபி பிளஸ் மைனஸ் வி அடிப்படையில். சரி, உண்மையா நீங்க நான் இங்க பாத்துக்கிறது இதை தியரி இந்த மாதிரி எங்கட அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் சிலபஸுக்கு உட்பட்டதில்லை தான். ஆனால் நான் வட்டையக்கதை ஆல்ரெடி பார்த்திக்கிறேன். இந்த வேக மாற்றம் காணுதான் இந்த புள்ளியை இதை பின்னோக்கி நீட்டி இதை முன்னோக்கி நீட்டி சந்திக்க இடத்துல இந்த இணைகர விதியை பயன்படுத்தி வரைது அந்த மெத்தட் பார்த்திக்கிறேன் நான் கேட்கிறேன். சரியா? வட்டையக்கத்துல பார்த்திக்கிறேன். இது ஓகே, இது சரியா? 7வது கேள்வி.
இப்போ டவுட்ஸ் இருந்தால் நான் கொஞ்சம் நிப்பாட்டி கேட்கணுமா? சரி, டவுட்ஸ் இருக்கிறவங்க இருந்தா இருக்கிறா இல்லை இல்லை 7 8 சரிதானே? ஒன்பதாவது கேள்வியை பாருங்க. 40 கிலோகிராம் திணையோட ஒரு கூண்டானது 80% திறன் கொண்ட மின் மோட்டார் ஒன்றினால் 1200 மீட்டர் உயரத்திற்கு 2 நிமிடத்தில் உயர்த்தப்படுகின்றதா? இதற்கு தேவைப்படும் வலுவையானது. ரைட், அப்ப இங்க வலுவை காணலாம். இப்படி செய்யப்பட்ட வேலையின் கீழ் நேரம் சரிதானே? வலு வந்து வேலையின் கீழ் நேரம். உண்மையா நாங்க பிரயோகிக்கிற வலு பி என்று எடுத்தா அதுல 80% தான் பயன்படுத்துக. இதுதான் பயன்படு வலு வேலையின் கீழ் நேரம். பயன்படு வேலையின் கீழ் நேரம் அது உண்மையா நாங்க பிரயோகிக்கிற வலுல 80%. ரைட், செய்யப்பட்ட வேலை பாருங்க mgh, நேரம் t சமனாய்க்கும் p தர 80 கீழ் 100 அல்லது 0.8. m வரப்போது 40 கிலோகிராம். 40 கிலோகிராம் g 10 h 1200 கீழே 2 நிமிடம் 120. இது வந்து p தர 80 கீழ் 100. 80 கீழ் 100 இரண்டை சுருக்கலாம். 10 வரும். 10 40 80 சுருக்கலாம். 2 வரும். 2 100 50. இப்போ பி வந்து சமனாய்க்கும் 5000 வாட்ஸ் அல்லது 5 கிலோ வாட்ஸா? சரியா இல்லை மாறுது? சரிதானே ஆன்சர்? ஆன்சர் ரெண்டாவதா? இல்லை மார்க் பண்ணிடல. ரெண்டாவது ஆன்சர். ரெண்டாவதானா? 9க்கு ரெண்டாவது ஆன்சர். சேம் ஆன்சர் ரைட். இது சரிதானே? திரும்ப நான் விளாபடுத்தல. இதா 10வது பின்வரும் வேக நேர வரைஃபை நேரத்தை இடப்பெயர்ச்சி நேர வரைஃபை வகை குறிப்பது. இந்த வேக நேர வரைஃபுக்குரிய இடப்பெயர்ச்சி நேர வரைஃபு. முதலாவது பாருங்க. முதலாவது வேகம் குறையுது. அப்ப இடப்பெயர்ச்சி நேர வரைஃபின் படித்திறன் வேகத்தை தரும். வேகம் குறைந்தா படித்திறன் குறையணும். வேகம் நேர்லிக்குது, ஆகவே படித்திறன் நேர்லிக்கணும். வேகம் நேர்ல, படித்திறன் நேர்ல. ஆகவே ஆரம்பத்துல உயர் படித்திறன், இப்படி படித்திறன் குறையணும். இல்லவா? படித்திறன் குறையணும். குறைந்து மாறா பெருமானத்தை அடையுது. இப்படி அவட சடதியா வேகம் பாருங்க, திசை மாறுது. சடதியா வேகம் பருமன் மாறல, திசை மாறுது. பருமன் மாற்றம் இல்லாம திசை மாறுது வேகம். ஆகவே இங்க பிளஸ்ல இருந்து அதே அளவு இங்கல மைனஸ்ல வரும். இப்படி திரும்ப என்ன செய்யுது? வேகம் படிப்படியா குறைந்து பூச்சியமாகுது. வேகம் படிப்படியா குறைந்து பூச்சியமாகுது. வேகம் படிப்படியா குறைந்து பூச்சியமாகுது. அது இப்படியே வரையலுமா? இப்படியே வரையலும்.
படித்திறன் படிப்படியா குறைந்து 0 ஆகணும். பொருத்தமான ஆன்சர் 4வது ஆன்சர். பொருத்தமான ஆன்சர் 4வது. சரியான பார். இது பரப்பு சமனாய்ந்தா இது திரும்ப 0 ஏன்னா நேர்பரப்பு மறைப்பரப்பு சமனாய்ந்தா 0. பரப்பு சமனில்லாட்டி 0 தொடாது, மேலுக்கு போய்வாரு. சரியா? இந்த பரப்பு சமனாய்ந்தா 0. பரப்பு பார்க்க அவசியம் இல்லை. உண்மை இதுல படித்திறனை வைத்தே முடிவெடுக்கலாம். என்ன பாருங்க, நேர்படுத்திறன் பருமன் குறையானது. நேர்படுத்திறன் பருமன் குறையானது. மாறாவேகம் மாறாப்படுத்திறன் நேர்லிக்குது. சடுதியா மறையில மாறாவேகம், அப்ப படுத்திறனும் மறையில மாறாதாய்க்கணும். சரியா? அப்புறம் குறைஞ்சி 0 ஆகுது. மைனஸ்ல குறைந்து 0 ஆகுது. இதை பொறுத்தவரை ஆன்சர் 4வது. சில நேரம் 2வதுக்கு போக வாய்ப்பு இல்லை. நீங்க இதை மறுபக்கம் இது 2வது வருமா? சமச்சீர் தன்மையில இது மேலுக்கு இந்த வந்த மாதிரி இது மேலுக்கு இந்த வருமா? இந்த இது மாதிரி ஒரு இயக்கம் எப்போ வரலாம் சொல்லுமா? இதை மாதிரி ஒரு இயக்கம் எப்ப நடைபெறலாம்? இந்த மாதிரி ஒரு இயக்கம் ஒரு உதாரணம் சொல்லுமா? இது மாதிரி நடைபெறக்கூடிய ஒரு இயக்கம். வேகம் நேர் திசைக்கு படிப்படியா குறைந்து மாறா வேகத்தை அடைந்து திரும்ப சடுதியா வேகம் திசை மாறி மாறா வேகம் மீது திரும்ப குறைவு அடையுது. இது மாதிரி ஒரு இயக்கம். விளங்கல? அமர் முடுகணும், மாறா வேகத்துல போகணும், திரும்ப சடுதியா திசை மாறணும், திசை மாற்றம் அடையணும், திரும்ப அமர் முடுகணும். கோல் பெட்டால் அடிக்கிறதா? திசை மாறலாம் அதுல. ஆனால் இப்படி அமர்முடுகள் சீரான வேகம் எல்லாம் வரும். அமர்முடுகள் சீரான வேகம் இப்படி ஒரு இது எடுக்கலாமா? சரியான பாருங்க. இது ஒரு கரடான தளம், இது ஒப்பமானது. இது கரடானது, ஒப்பமானது. ரைட். அப்ப இங்கிருந்து ஒரு பொருள், ஒரு பந்து அல்லது ஒரு பொருள் ஒரு குறித்த வேகத்தோட எறியப்படுது யூ. என்ன செய்யுது? கரடான தளத்துல அமர்முடுகுது. அதுக்கு ஒப்பமான தளத்துல சீரான வேகத்துல இயங்குது. சுவர்ல மோதி பின்னதைக்குது, சீரான வேகத்துல வருது. திரும்ப கரடான தளம் அமர்முடுகி ஓய்வடையுது. அப்படி ஒரு இயக்கம் எடுக்கலாமே. அமர் இயக்கம் தான் இது. வேகம் ஒன்று வழங்குற அமர்முடுகுது. அதுக்கு ஒப்பமான தளம் சீரான வேகத்துல பயணிக்குது, சுவர்ல மோதி பின்னதைக்குது. எதிர்த்தி செல் திரும்ப ஒப்பமான தளம் சீரான வேகத்துல அல்லது மாறா கதியில பயணிக்குது, அல்லது சீரான வேகத்துல பயணிக்குது. திரும்ப கரடான தளம் அமர்முடுகி ஓய்வடையுது. சரியா? அமர்முடுகி ஓய்வடையுது. அப்ப அது 4வது ஆன்சர். சரியா? இல்ல தொடுத மாதிரி வரலாம். கீழுக்கு தொடுத மாதிரி வரணும்னா இந்த பரப்புகள் சமனாயிக்கணும், பரப்பளவுகள் சமனாயிக்கணும். பதினோராவது கேள்வி. காட்டப்பட்டுள்ள உருவானது O என்ற புள்ளியில் தொழிற்படும் 2 ஒருதள விசைகளை பருமனிலும் திசையிலும் காட்டுகின்றது. 2 ஒருதள விசைகள். 11வது கேள்வி. இரண்டு ஒன்று வாரது. இது 3 ஒன்று வேணாங்களா?
ஒரு தள விசைகளை பருமனிலும் திசையிலும் காட்டுகின்றது. எக்ஸ் நியூட்டன்ல, இந்த y பக்கமும் நியூட்டன்ல. இவ்விரு விசைகளுக்கும் மேலதிகமாக தொழிற்படும் F1 F2 எனும் இரு விசைகள் இவற்றின் விளைவுகளின் பருமனை மாற்றாது திசையை மட்டும் புறமாற்றக்கூடியது எனில் F1 F2 அமையக்கூடியன. பாருங்க, F1 x திசையில் உள்ள விசையும் F2 y திசையில் உள்ள விசையும் தாராங்களே. பாருங்க, இதுல x திசையில் உள்ள கூறு என்ன தொகுதியில இதுல விளைவில் எடுத்தா அல்ல இரண்டிடம் விளைவில் எடுத்தா x திசையில் உள்ள விளைவில் கூறு என்ன? x விளைவில் இதுல ரெண்டும் இதுல ஒன்று மூணு அப்படித்தானே? எங்களுக்கு தரப்பட்ட விசைகள x திசையில் உள்ள விளைவில் கூறு இட 2 நியூட்டன், இல்ல 1 நியூட்டன் 3 நியூட்டன் வரும். அப்ப நீங்க புறமாற்றணும்டா இங்கல 6 நியூட்டனை வழங்கணும். சமப்படுத்தணும்டா 3 நியூட்டன், புறமாற்றணும்டா 6 நியூட்டன் வழங்கணும். இந்த F1 விசை x திசையில் உள்ள விசை தானே தாரா பாருங்க எல்லாமே. அது மறை x திசையில 6 நியூட்டன் வழங்கப்படணும். இரண்டிடம் y திசையில் உள்ள விலையில் கூறு பார்த்தா இந்த விசையிட 3 நியூட்டன், இதுல 1 நியூட்டன், அப்ப மொத்தமா 4 நியூட்டன். அப்ப புறமாற்றணும்டா 8 வழங்கணும். F2 8 நியூட்டன் ஆயிக்கணும். ஆன்சர் வரணும் F1 மறை எக்ஸ்ல 6 நியூட்டன், இங்க மறை எக்ஸ்ல 8 நியூட்டன். ஆன்சர் இல்லை, சரி. கோல் அது 11 கோல் வரணும். சமப்படுத்தக்கூடிய விடைக்கு 3ஆவது. மறை எக்ஸ்ல 3 மறை வாயில 4 கொடுத்தா சமப்படும். புறமாற்றணும்டா திசையை புறமாற்றணும்டா 3 நியூட்டன் வழங்கி போறாது, 6 நியூட்டன் வழங்கணும். அங்கே உள்ள 3 இங்கால உள்ள 3ஆ மாத்தணும். சரியா? சார் இங்க 6 மிக 8 வரணும். அப்படி ஆன்சர் இல்லை, எனவே ஓல். சரி, இந்த 2 விசைகளுடைய விலையில் எக்ஸ் கூறு பாத்தீங்கன்னா எக்ஸ் கூறுட விளைவில் பாத்தீங்கன்னா இதுல 2 நியூட்டன், இதுல 1 நியூட்டன், 3 நியூட்டன் வரும். 3 நியூட்டன். அப்ப புறமாற்றத்துக்கு இந்த திசையில 3ஆ மாத்தணும். இந்த திசையில 3ஆ மாத்தணும் 6 நியூட்டன் வரங்கும். ஆகவே இந்த 6 இந்த 3 ஒன்லி கொண்டு கழிவாட்டு 3 நியூட்டன் வரும். அவன் இரண்டையும் y திசையில் உள்ள விலையில் கூறு, நான் சொன்ன எக்ஸ் திசையில y திசையில் உள்ள விலையில் கூறு இங்கல 1 நியூட்டன், இங்கல 3 நியூட்டன். அப்ப 4 நியூட்டன். புறமாற்றம் இங்கல 4ஆ மாத்தணும். இங்கல 4ஆ மாத்தணும்னா 8 நியூட்டன் வழங்கப்படும். 12வது கேள்வி பாருங்க. 3 ஒரு தள விசைகளின் தாக்கத்தின் கீழ் உடல் ஒன்று சமநிலையில் உள்ளது. தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருதுக. சரியா? பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஏ, இவ்விசைகள் தொழிற்படும் தளத்தில் உள்ள எப்புள்ளி பற்றியும் ஒரு தள விசைகள் தானே. இவ்விசைகளின் திருப்பங்களின் அச்சரகணித கூட்டுத்தொகை 0 ஆகும். சரியே? ஒரு விசை தொகுதியில் சமநிலைக்குமா இந்த எந்த புள்ளி பற்றியும் விசைகளின் திருப்பங்களின் அச்சரகணித கூட்டுத்தொகை 0 ஆகும். நான் பார்த்தீங்க. அப்ப சரி, இப்பதான் திருப்ப தத்துவமா பொது திருப்ப தத்துவம்னு பாக்குறேன். விசை தொகுதியோட சமநிலையில் எப்புள்ளி பற்றியும் விசைகளின் திருப்பங்களின் அச்சகணித கூட்டுத்தொகை அல்லது விளைவில் 0 ஆகும். இவ்விசைகளின் தாக்கக்கோடு ஒரு புள்ளியில் சந்திக்க வேண்டும். அது கட்டாயம் இல்லை. 3 விசைகளாய்ந்தால் அது சமாந்தரம் அல்லாத 3 விசைகளாய்ந்தா தாக்கக்கோடுகள் சமாந்தரம் அல்லாத 3 விசைகளாக இருந்தால் தான் என்ன செய்யணும்? தாக்கக்கோடு ஒரு புள்ளியை சந்திக்கணும். அப்படி இல்லாம பல விசைகள் வரும். சரி 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 3 தள விசைகள் தானே. 3 தள விசைகள் தானே. ஆனா சமாந்தரம் இல்லையாண்டு சொல்லப்பட்டில்லை. ஏன்னா இவ்விசைகளின் தாக்கக்கோடு ஒரு புள்ளி சந்திக்க வேண்டும் என்பது சமாந்தரம் அல்லாத விசைகள் மட்டும்தான் சரி வரும். சரியா? சமாந்தர விசைகளுக்கு அந்த இது பிழையாகும். இவ்விசைகள் யாதானும் இரு விசைகளின் விலைகளின் பருமனானது 3வது விசையின் பருமனுக்கு சமனாதல் வேண்டும். கட்டாயம். விலையில் 3 விசைகள் தொழிற்பட்டு சமநிலைந்த ஏதாவது இரு விசைகளுடைய விலையில் 3ஆம் விசைக்கு பருமன்ல சமனாய்க்கணும், திசையில் எதிராய்க்கணும், அதே தாக்கக்கோட்டையும் கொண்டதாய்க்கணும். இவங்க ஒரு நிபந்தனையே செல்லுவாங்க. பருமன் சமனாய்க்கணும். சாரி,
நாங்க அதுக்கு மேலதிகமா இன்னும் ரெண்டு பார்த்து பருமன் சமனாய்க்கணும் திசை எதிராய்க்கணும் ஒரே தாக்க கோட்டை கொண்டதாகவும் இருக்கணும். சரியா? ஆன்சர் ஏயும் சியும் மூன்றாவது. பதிமூணு PQR என்பன உதைபந்து ஒன்றுக்கு வழங்கப்படும் 3 உதைப்புகளை காட்டுகின்றது. இம்மூன்று சந்தர்ப்பங்களும் பந்தானது ஒரே உயரத்தை அடைகின்றதாம். வழித்தடை புறக்கணிக்க. பந்தினது பரப்பு நேரங்கள் சமனாம். நிலைக்குத்துக்கூறு எல்லா சந்தர்ப்பம் சமனாம். ஆரம்ப வேகத்தின் கிடைக்கூறான சந்தர்ப்பம் ஆறிற்கு உயர்வானதா. இப்ப பார்த்தா எல்லாம் சரி மாதிரிதான் நிக்குதுண்ணே. ரைட். Vx Vy எடுத்தால Ux Uy எடுத்த ஆரம்ப வேகத்தின் கூறுகளை Ux Uy எடுத்தீங்கன்னு என்ன சரியா? இந்த பரப்பு நேரத்தையும் நிலைக்குத்து உயரத்தையும் நல்லா ஞாபகம் தெரிஞ்சுக்கணும். பாடமாக்கி வைக்கிறல்ல நீங்க கேளுகள் செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு வரணும். இந்த பரப்பு நேரமும் இந்த நிலைக்குத்து உயரமும் தங்கிக்கிற நிலைக்குத்து கூறுல தான். நிலைக்குத்து அதிக உயரமும் பரப்பு நேரமும் தங்கிக்கிறோம் இந்த நிலைக்குத்து கூறல. பரப்பு நேரம் எடுத்தா முழு இயக்கத்துக்கும் SMIUT + ½ AT² போடலாம். பரப்பு நேரம் பெஸ் 0. முழு இயக்கத்தையும் பார்த்தீங்கன்னா ஆரம்ப வேகம் UY நிலைக்குத்து ஆரம்ப வேகம் × T -12 GT². ரைட். ஒரு T கேன்சல் ஆக மாதிரி யோசிக்கலும் எங்களுக்கு. எனவே இது வரும் T வரும் 2y/G. T வரும் 2uy/G. பரப்பு நேரம் தங்கிக்கிற UY நிலைக்குத்து கூறுல. அவர் அதிக உயர காத்து V வர்க்கம் U வர்க்கம் 2s சாம்பாடை போடலாம். இது அரைவாசி இயக்கத்துக்கு இறுதி வேகம் 0, ஆரம்ப வேகம் U y வர்க்கம் -2gh வரும். இங்க சமனிக்க மாதிரி யோசிக்கலாம். வெச் வருமே uy வர்க்கத்தின் கீழ் 2g. அதிக உயரமும் பரப்பு நேரமும் தங்கிக்கிறதுல நிலைக்குத்து கூறல. ஆரம்ப வேகத்துல நிலைக்குத்து கூறல. இம்மூன்று சந்தர்ப்பம் பாருங்க ஒரே உயரத்தை அடையுதான். 3 பாதைகள் தரப்பட்டு இந்த 3 எரிய பாதையும் அதிக உயரங்கள் சமன் PQR. சரியா? P இப்படி இருந்தா Q இப்படி வருது, R இப்படி வருது. எல்லாத்துலயும் இந்த உயரங்கள் சமன். சரியா? எல்லாத்துலயும் உயரங்கள் சமன் PQR. இம்மூன்று சந்தர்ப்பம் பந்தினால பரப்பு நேரங்கள் சமனாகும். சரி, உண்மையா ஸ்டார்ட் நான் B கூட்டுல எடுக்கலாம். ஆரம்ப வேகத்தின் நிலைக்குத்து கூறு எல்லா சந்தர்ப்பம் சமன். சரி பாருங்க, H சமனாய் இந்த UYகளும் சமனாய்க்கணும். எல்லாத்துலயும் Hகள் சமன் பாருங்க. PQR மூணுடையும் அதிக உயரங்கள் சமன். எனவே நிலைக்குத்து கூறுகள் சமனாய்க்கணும். B கூட்டுல முதலாவது சரியா எடுக்கலாம். அடுத்தது A கூற்று வரும். 3 சந்தர்ப்பங்களும் பந்தினது பரப்பு நேரங்கள் சமன் பாருங்க. ஆரம்ப நிலைக்குத்து கூறுகள் சமனாய்ந்தா பரப்பு நேரங்களும் சமனாய்க்கு. ஆக A கூற்றும் சரி. ஆரம்ப வேகத்தின் கிடைக்கூறானது சந்தர்ப்பம் ஆறிற்கு உயர்வானது, அதுவும் சரி. கிடை ஒரே நேரம் எதுக்கு? அப்ப ஆரம்ப கிடை வேகம் உயர்வோ அதுக்கு தான் கிடை வீச்சு உயர்வாய்க்கு. சரியா? அதுவும் சரி. ஆன்சர் ஐந்தாவது. தேவையானதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த முடிவுகள் பாடமாக்கி வைக்கிறல பிள்ளைகள் பாடமாக்கி வைக்கிறல்ல ஞாபகம் வைக்கணும். அதாவது நீங்க கேள்வி செஞ்சு அதை எக்ஸ்பீரியன்ஸ்ல வரணும். நிலைக்குத்து வேகத்துல தான் பரப்பு நேரம் தங்கிக்கிற, அதே மாதிரி அது உயரமும் தங்கிக்கிறேன்னு சொல்லி.
அடுத்த 14வது கேள்வி. தனது ஒரு முனையில் பிணைச்சலிடப்பட்ட கதவு ஒன்று கம்பி ஒன்றின் மூலம் கிடைநிலையில் வைக்கப்பட்டிருப்பன ஒரு காட்டுகிறது. கம்பி ஒன்றின் மூலம் கிடைநிலையில் வைக்கப்பட்டிருப்பதை ஒரு காட்டுகிறது. அவ்வளவுதானா? அது செல்லப்பட்ட கேள்வியை கேட்க மறந்துட்டாங்களா? அப்படியா? கேள்வி சார்ந்த அப்படியா தரலையா? தனது ஒரு முனையில் பிணைச்சிலிடப்பட்ட கதவு ஒன்று கம்பி ஒன்றின் மூலம் கிடைநிலையில் வைக்கப்பட்டுமே ஒரு காட்டுகிறது. அதுக்குரிய விசை வரைபடம் என்று வரணும். என்ன கேள்வி என்ன? நீங்கள கெஸ் பண்ணிக்கொண்டா? இதான் கேள்வி. இதுல பாருங்க. இப்படியா உண்மையா 3 விசைகள் தொழிற்படும். இதுல 3 விசைகள் தொழிற்படும். 3 விசைகள் தொழிற்பட்டு சமநிலையில் இருக்கிற ஒரு அமைப்பு இது. சரியா? இந்த கதவில் உள்ள 3 விசைகளும் என்னன்னு பார்த்தா, முதலாவது நிறை W, அடுத்த இவரத்தில் உள்ள இழுவை T. ஆக சமாந்தரமற்ற 3 விசைகள் சமநிலையில் இருக்கணும் என்றால் அவற்றின் தாக்க கோடுகள் ஒரு புள்ளியில சந்திக்கணும். அடுத்தது வரணும். என்ன வாங்கணும்? இப்படி அடுத்த விசை இந்த அமைப்புல வரும். இந்த பிணைச்சல்ல உள்ள விசை, இந்த பிணைச்சல்ல உள்ள விசை இப்படி வரணுமா? ரைட். இந்த டீடையும் டபிள்யூடையும் தாக்க கோடுகள் எங்க சந்திக்குதோ அதனூடாக அந்த புள்ளி கூடாக போற மாதிரி இதில் உள்ள விசை வரும். அந்த விசையை பார்த்தா பாருங்க. இதுல கிடைக்கூறு கவனிக்கணும். இதுல கிடைக்கூற சமப்படுத்திய மாதிரி அந்த விசை அப்ப இங்கதான் வரணும். பார்த்தா 6 கூடப்பட்டிக்கு இதுல கிடைக்கூறு இடம் நோக்கிக்கிற 6 கிடைக்கூறு வலன் நோக்கி வர மாதிரி இந்த பக்கம் தான் அந்த விசை வரணும். தாக்கக்கோடு இதனை தீர்மானிச்சா அந்த விசை இங்களையும் வரலாம், இங்களையும் வரலாம். ஆனா இத கிடைக்கூட சாப்படுத்தணும்னா இந்த பக்கத்தான் வரணும். இதான் அவர் உள்ள 3 விசைகளும். அதுக்குரிய காவி முக்கோணிய, காவி பல்கோணிய அல்ல காவி முக்கோணிய வரையணும். சமலைய காட்டும் விசை வரைபடம். ரைட். முதலாவது எங்களுக்கு W வரைந்து கொள்ளலாம். W முதலாவது W வரையுது. W அடுத்தவங்களுக்கு RM வரையலாம், TM வரையலாம். சரியா? RM வரையலாம், TM வரையலாம். RM வரைந்தா இங்கே போகும். ரைட். R இப்படி வரும். இதுக்கு சமாந்தரமா வர மாதிரி வரையணும். இப்படியா R T அதை விட கொஞ்சம் மேலுக்கு வருமே பாருங்க. R விட கொஞ்சம் இப்படி மேலாதான் T வரும். அப்ப T இப்படி வரும். இதான் வரைபடம். என்னை பொருத்தமான ஆன்சர் 2வது. ரைட். பாருமா டவுட் இருந்தா கேளுங்க. அதில் ஒரு செல்லுமா மீல விசைகளோட பருமன் Rலையும் Tலையும் எங்களுக்கு ஒப்பிடலுமா இயலாதா? எது பெரிய சிறிது ஒப்பிடக்கூடிய மாதிரி இருக்குமா? இல்ல. ரைட். இதெல்லாம் இப்ப நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணேன், கவனிங்க. இப்ப இதை முதலாவது செய்ய வேண்டியது விசைகளை குறிக்க. இப்ப 2 விசை தெளிவா தெரியும். ஒன்று W, மற்றது T. 3வது விசை இந்த பிணைப்பில் உள்ள விசை, பிணைப்பில் உள்ள மருதாக்கம். கவனிக்கணும். 3 விசைகள் சமாந்தரமற்ற 3 விசைகள் சமநிலை இருக்கணும் என்றா தாக்க கோடுகள் ஒரு புள்ளியில சந்திக்கதா இருக்கணுமே. ஆக ஏற்கனவே டபிள்யூடன் டியுடன் தாக்கக்கோடு சந்திக்கிற புள்ளி சரி, 3வதும் அதே இதுதான் வரணும். அதுல இங்களையும் வரலாம், அந்த விசை இங்களையும் வரலாம். அந்த தாக்கக்கோடு வழி இந்த பக்கமா இந்த பக்கமான யோசிக்கணும். மீறி நாங்க டீட கூற வைத்து
இப்ப டீக்கு ஏற்கனவே இடம் நோக்கிய கிடைக்கூறிக்க சமப்படுத்தணும்னா ஆர்ட கூடு வல நோக்கி வர மாதிரி இருக்கா. ஆக இந்த பக்கம் சரி வராது. இந்த பக்கம் போட்டா இதுவும் இடம் நோக்கி இதுவும் இடம் நோக்கி. சரியா? இது சரியா? ரைட். அடுத்த 3 விசைகள் சமநிலையில் இருந்து அந்த 3 விசைகளை நீங்க எடுத்து ஒரு ஒழுங்காக எடுக்கப்பட்ட முக்கோணிய பக்கங்களால் குறிப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அதுல இந்த 3 முக்கோணியம் எடுத்து நீங்க காவி பல்கோணிய வரைந்தா அந்த காவி பல்கோணி பூர்த்தியாக தான் இருக்கணும். அதாவது விளைவில் பூச்சியமாக இருக்கணும். ஏன் சமநிலைனா விளைவில் பூச்சியமாகும். அதுதான் தெரிஞ்ச விசை டபிள்யூல இருந்து ஆரம்பிக்கிறேன். டபிள்யூல இருந்து ஆரம்பிக்க அதுக்கு புறமா டீயை வரையலாமா? டபிள்யூ புற டீயை வரைஞ்சா இந்த பக்கம் போகுது. இந்த டி இங்கல ஆர் அதுவும் சரி, அதுவும் பிழை இல்லை. ஏதாவது ஒரு விசையை வரையுத அடுத்த முடிவு இடத்துல ஆரம்பித்து அடுத்த விசையை வரையணும். இதான் அந்த காவி பல்கோணி முறை. காவி பல்கோணி முறையில் எப்பவுமே ஒரு விசையை வரையணும். அது முடிவு இடத்திலிருந்து ஆரம்பித்து அடுத்ததை வரையணும். வரையும் போது எப்பவுமே திசை சமாந்தரமாயிக்கணும் அந்த விசைக்கு. அடுத்தது பருமன் நேர்விகித சமனாயிக்கணும். பருமனை பத்தி இப்ப எனக்கு ஐடியா ஒன்றும் இல்லை. இதுல திசைகள் தான் சரியா தெரிஞ்சது. அதை வச்சு நான் வரையுது பாரு. இப்ப டபிள்யூ வரையுது வரைந்துட்டு யாராவது சொல்லலாம், சரி டபிள்யூ வரைஞ்சா ஆரை வரையாம டீயை வரையுமே சொன்னா அது இப்படி வருங்க. இதுக்கு சமாந்தரமா ஆயிக்கும் நீங்க வரையுது இப்படி வரும் டி. அது முடிதத்துல இருந்து ஆரை வரையணும். நான் இங்க உண்மை இந்த படத்துல டபிள்யூ வரைந்துட்டு ஆரை வரைந்திருக்கிறேன். இது பாருங்க ஆரை வரைந்திருக்கு. அதுக்கு சமாந்தரமா ஆயிக்கணும். அது முடிதத்துல இருந்து டீயை வரையணும். இந்த படத்துல என்ன டபிள்யூ வரையுது ரெண்டாவதா டீயை வரையுதுன்னா அது முடிதத்துல இருந்து ஆரை வரையணும். இப்படி ரெண்டுமே சரி, நல்லா கவனிக்கணும். ஒன்றுல என்ன செஞ்சுக்கிறேன், முதலாவது டபிள்யூ வரைஞ்சிக்க அது முடிதத்துல ரெண்டாவதாக ஆரை வரைந்திருக்கிறேன். அது முடிதத்துல டீயை வரைந்திருக்கிறேன். அடுத்து நான் என்ன செஞ்சுக்கிறேன், முதலாவதா டபிள்யூ வரைந்திருக்கிறேன். அது முடித இடத்துல ஆரம்பித்து டீயை வரைந்திருக்கிறேன். அது முடிதத்துல ஆரம்பித்து ஆரை வரைந்திருக்கிறேன். இது ரெண்டுமே சரி. நான் ஆசிரிக்கிறது இது மாதிரி இல்லை. ஆக இந்த காவி பல்கோணி முறையில நீங்க என்ன செய்யணும், காவிகளை பருமன்லையும் திசையிலையும் சரியா வரையணும். பருமன் திசை சரியா வைக்கணும். பருமன் நேர்விகித சமனா வைக்கணும் அந்த நீளத்துக்கு. ரெண்டாவது ஒரு காவி முடித இடத்திலிருந்து ஆரம்பித்தா இரண்டாவது காவியை வரையணும். ஒரு காவி முடித இடத்திலிருந்து ஆரம்பித்து இரண்டாவது காவி வரையப்படணும். இப்ப டபிள்யூ வரையுது, அது முடிதத்தில் ஆரம்பித்து ஆரை வரையுது, அது முடிதத்தில் ஆரம்பித்து ஏ வரையுது. பிள்ளைதான் பெரிய விஷயம் ஆயிக்கணும் பருமன் கூடியது. இந்த காவி பல்கோணிய வரைந்த திசை சரியாயிக்கும், பருமன் நேர்விகித சமனாயிக்கும். இதுல நீளம் பெரியதாயிக்கும் டீட. அப்ப இங்க டீ தான் பெரிய விஷயம் ஆயிக்கும். சரியா? டீ தான் பெரிய விஷயம் ஆயிக்கும். அதையும் அங்க முடிவெடுக்கலாம். 15வது கேள்வியை பார்ப்போம். நிலைக்குத்தாக மேல் நோக்கி எறியப்படும் கல்லொன்று தனது பாதையில் உள்ள ஒரு சிறிய ஜன்னலை அது எறியப்பட்ட கணத்திலிருந்து ஒரு செகண்டின் பின்னர் அதன் மேல் நோக்கிய பயணத்தில் போதும் எறியப்பட்டு 3 செகண்டின் பின்னர் அதன் கீழ் நோக்கிய பயணத்தின் போதும் சந்திக்குமாயின் தரையிலிருந்து ஜன்னலின் உயரம். இதான் இந்த ஜன்னல் வைங்களே. ஒரு பொருள் இங்கிருந்து எறியப்படுது. இப்படி எறியப்பட்ட பொருள் இப்படி மேல் நோக்கி பெய்த்து கீழ் நோக்கி வரும்போது, சரியா? மேல் நோக்கி தான் ஜன்னல். மேல் நோக்கி போகும்போது ஒரு செகண்ட்ல வருது. ஒரு செகண்ட்ல திரும்ப கீழ் நோக்கி வரும்போது 3ஆம் செகண்ட்ல. சரியா? 3ஆம் செகண்ட்ல. நல்லா கவனிக்கணும். நிலைக்குத்தா மேல் நோக்கி எறியப்படும் கல்லொன்று அதனது பாதையில் உள்ள ஒரு சிறிய ஜன்னலை அது எறியப்பட்ட கணத்திலிருந்து ஒரு செகண்டின் பின்னர் அதன் மேல் நோக்கிய பயணத்தின் போதும் எறியப்பட்ட 3 செகண்டின் பின்னர் அதன் கீழ் நோக்கிய பயணத்தின் போதும் சந்திக்குமாயின் தரையில் இருந்தான ஜன்னலின் உயரம் யாது? இந்த உயரம் யாது? இதான் கேள்வி. இதான் ஜன்னல். டபிள்யூ விண்டோன்னு போடின ஜன்னல். இதுல ஒரு செகண்டா, இது 3 செகண்டா? இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேரமே வரும். சிம்பிளா 2 செகண்ட். இதுல சமச்சீர் தன்மை வைத்திருக்கலாம். முதலாவது மேல் நோக்கி போகிறதுக்கு 1 செகண்ட் எடுத்திருக்கும், கீழ் நோக்கி வரத்துக்கு 1 செகண்ட். அதோட வேகம் என்ன ஆயிக்கணும்? 10 ms-1 ஆயிக்கணும். இதுலயும் 10 ms-1.
நல்லா கவனிக்கணும். இங்க 1 செகண்ட், இது 3 செகண்ட், இடைப்பட்ட நேரம் 2 செகண்ட். சமச்சீர் தன்மையை வைத்து யோசிக்கலாம். இப்போ மேல் நோக்கி பயணத்துக்கு 1 செகண்ட், கீழ் நோக்கி பயணத்துக்கு 1 செகண்ட், மொத்தமா 2 செகண்ட். அதுல மேல் நோக்கி பயணத்துக்கு 1 செகண்ட், கீழ் நோக்கி பயணத்துக்கு 1 செகண்ட். சரியா? 1 செகண்ட்ல மேல் நோக்கி போக வேண்டாம், வேகம் 10 ஆயிக்கணும். திரும்ப இங்கிருந்து 1 செகண்ட் வருது, இங்கிருந்து இங்க 1 செகண்ட். இடத்துல வேகம் என்ன ஆயிக்கணும்? 20 ஆயிக்கணும். இனி எஸ்டாம யூஷா வியின் கீழ் 2 into t போடலாம், ஈஸியா ஆன்சர் வரும். இதுதான் h, உயரம் h, ஆரம்ப வேகம் 20, இறுதி வேகம் 10, 20 கீழ் 2, நேரம் 1 செகண்ட். இந்த கேப்ல நேரம் 1 செகண்ட். ஆஹா எவ்வளோ? 30 கீழ் 2 90 மீட்டர். ஆன்சர் மூன்றாவது. திரும்ப ஒரு முறை சொல்ல, நல்லா கவனிக்கணும். இது ஈஸியான கேள்வி, நல்லா கவனமா செய்ய வேண்டியது. இந்த பாருங்க, எறியப்பட்டு 1 செகண்ட்ல இங்க, 3ஆம் செகண்ட்ல இங்க. இந்த இடைப்பட்ட நேரம் 2 செகண்ட் ஆயிக்கணும். இப்போ சமச்சீர் தன்மை வைத்து முடிவெடுக்கலாம். மேலு போக 1 செகண்ட், கீழ் வர 1 செகண்ட். 1 செகண்ட்ல மேலு போகணும்னா வேகம் 10 ஆயிக்கணும். இந்த புயிர் பார்முலை ஒவ்வொரு செகண்டுக்கும் 10ஆல தானே மாற்றம் அடையும். இங்க 0 1 செகண்ட், இடத்துல வேகம் 10 ஆயிக்கணும். திரும்ப இங்கிருந்து இங்க வரதுக்கு 1 செகண்ட் தானே, இங்க வேகம் 20 ஆயிக்கணும். இந்த ரெண்டுக்கும் இடையில எஸ்டாம யூஷா விங்கில் 2 into t. இப்போ u 20, v 10, அப்போ 20 கீழ் 2, நேரம் 1 செகண்ட். h எவ்வளோ வரும்? 15 மீட்டர். சரியா?